மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நீங்க சார், நீங்க என்ன இன்டர்வியூக்கு வர சொன்னீங்க. அட ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். திஸ் இஸ் மை சிவி. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எந்த அளவுக்கு எனக்கு வேலைக்கு ஆவாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். யூ ஆர் பெர்ஃபெக்ட். எனக்கு நீங்க டன், விட்டுருங்க. சார், ஆனா நீங்க எதுவும் இன்னும் பார்க்கவே இல்லையே. நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னன்னா, நான் நிறைய பேத்துக்கு லைஃப் கொடுத்துருக்கேன். நீயும் இனிமே பார்க்க தானே போற, உனக்கு எப்படி வாழ்க்கை அமைய போகுதுன்னு. என் கையில கன் இருக்கு. கொஞ்சமா நீ நகர்ந்தா கூட, இல்ல கத்த முயற்சி பண்ணாலும் குண்டு உன் மேல பாஞ்சிடும். உனக்கு என்ன வேணும்? நேத்து நீ ஒருத்தனை பார்த்திருக்க. அவன் உன்கிட்ட ஏதோ விற்க வந்திருக்கான். யார் அவன்? என்கிட்ட அவன் நம்பர் இருக்கு. நம்பர் கொடு. சரிதான், இவன் பேர் வினோதா. ஆமாமா, வா உள்ள போலாம். அப்படியா? சரி, அதோ அங்கதான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்ல புத்தியை கொடுப்பேன். गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा मोरया. எங்க காணாம போனா? எப்படியாவது அவன் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். ஏம்மா பிரீத்தி, இந்த வினோத் எங்கம்மா போனா? நீ எதனா வாங்கிட்டு வர சொன்னியா? இல்லையப்பா. இப்படி இருக்கானே, பிள்ளையார பார்க்கணும்னு அவன் தான் கூட்டிட்டு வந்தான். இப்ப இவனே இப்படி இருக்கானே. அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, நான் போய் போய் பாரு. என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி போ. இவன் போன் கூட எடுக்க மாட்டேங்கிறானே. அப்பா. ஹலோ பிரீத்தி, நீ எங்கம்மா இருக்க? நான் வீடு வரைக்கும் வந்திருக்கேன். வினோத் அண்ணாவை கூப்பிடுறதுக்காக. ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பாருமா, ஆர்த்திக்கு நேரமாச்சு. சீக்கிரமா வினோத்தை கூட்டிட்டு வா. அண்ணா, அண்ணா, அண்ணா.
நீங்க எல்லாரும்? ஆமாங்க. சரி, உங்கள யாராச்சும் வினோத் அங்க கோவில்ல யார்கிட்டயாவது பேசுறத பாத்தீங்களா? இல்ல சார், அண்ணன் திடீர்னு எங்க போனாருன்னு எங்கல்ல ஒருத்தருக்கு கூட தெரியாது சார். அவனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சது. அவன் சந்தோஷமா தான் இருந்தான். நான் இருக்கேன்ல அப்பா, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. சார், நெஞ்சில காயம்பட்ட அடையாளம் இருக்கு. பார்த்தா குண்டடி பட்ட மாதிரி இருக்கு. ஆனா இதுல வித்தியாசமான விஷயம் என்னன்னா, குண்டு உடம்ப விட்டு வெளியே போகல, உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பிரீத்தி இங்க வரதுக்கு முன்னாடி யாரும் இங்க வந்திருக்காங்க. அப்போ இவளை சுட்டுட்டு அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா அவன் எப்படி உள்ள வந்தான்? இந்த கதவை பிரீத்தி தான் திறந்தான். ஃபோர்ஸ் என்ட்ரி நடந்த மாதிரியும் தெரியல. இந்த கொலைகாரன் எப்படி உள்ள வந்தான்? 10 நிமிஷம் தான். பிரீத்தி வீட்டுக்கு வந்ததுக்கும் இதுக்கிடையில இருந்தது வெறும் 10 நிமிஷம் தான். கொலைகாரனுக்கும் இவ்வளவுதான் நேரம் இருந்துச்சு. அபிஜி, ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருக்குமோ? அந்த கொலைகாரன் வீட்டுக்கு வெளியே இந்த இடத்துல அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வினோத் உள்ள போய் இறந்திருப்பானோ? இல்ல சார், வினோத் இங்க வந்தபோது நான் பார்த்தேன் சார். அவன் நல்லதா இருந்தான். அவனுக்கு உடம்புல எந்த காயமும் இல்ல. அப்போ கடைசியா வினோத்தை நீங்க தான் பாத்தீங்களா? இருக்கலாம். நீங்க யாரு? இவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க யாரு? நான் சொப்னா, பிரீத்தி வினோத்தோட ஃப்ரெண்டு. ஆஃப்டர் டே எனக்கு தெரிஞ்சிடுச்சு சார் இங்க என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சு? வினோத் இந்த ரூம்ல தன்னை தானே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டான். ஆமா சார், அதுதான் நடந்திருக்கும். நீங்க கேஸவே சால்வ் பண்ணிட்டீங்க. அப்ப கில்லரும் விக்டிமும் ஒரே ஆளா? சார், நீங்க ஒரு ஜீனியஸ். தேங்க்யூ. ஏய், என்ன 2 பேரும் உளறிட்டு இருக்கீங்க? அவனுங்களே சுட்டுக்கினாங்கன்னா அந்த கன் எங்க போச்சு? இங்க பாரு, பேப்பர் எரிஞ்சிருக்கு. மேபி வினோத் இதை எரிச்சிருக்கலாம். அதனால தான் அவன் விரல் எரிஞ்சிருக்கு. அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? பாஸ், எந்த குண்டை நீங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது அநேகமா இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. வினோத்தோட நெஞ்சு பகுதிக்கு உள்ள. இந்த குண்டுனால தான் இவனோட மரணம் நடந்திருக்கு. அவன் உடம்ப விட்டு அது வெளியில போகல. வினோத்தோட சடலம் கிடைச்ச இடத்துல கன்னு கூட எதுவும் கிடைக்கல. இந்த புல்லட்டை மட்டும் நாம இப்ப வெளியே எடுத்தோம்னா எந்த மாதிரி துப்பாக்கியில சுட்டிருக்காங்கிறதும், இல்ல வினோத் தற்கொலை பண்ணிட்டானா இல்ல வேற யாராவது கொலை பண்ணாங்களான்றதும் தெரிய வந்துடும். கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஆனா நான் உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட போறேன். எரிஞ்சு போன ஒரு பேப்பரோட துண்டு. முக்காவாசி எரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். இதுல முக்கியமானது ஒண்ணு எழுதியிருக்காங்க. DTH. ENT. இது என்னவா இருக்கும் சார்? DTH ENT என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா என்டர்பிரைசஸ். கண்டிப்பா ஏதாவது கம்பெனி தான் குறிக்குது. ஆனா இந்த பேப்பர்ல அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான் நமக்கு இப்ப புரியவே மாட்டேங்குது. வினோத் இதை எரிச்சு அழிக்க பார்த்திருக்கான். அப்புறம் இந்த DTH என்டர்பிரைசஸ், இது என்ன கம்பெனி? இந்த கம்பெனி எங்க இருக்கு? சார், இந்த டிடிஹெச் என்னன்னு எனக்கே தெரியாது. நான் முதல் தடவை அந்த பேரை கேட்கிறேன். வினோத்தோட பணம் பக்கத்துல எரிஞ்ச ஒரு பேப்பர் துண்டு கிடைச்சது. அதுல டிடிஹெச்னு எழுதி இருந்துச்சு. வினோத் உங்க கம்பெனில தான் வேலை செய்யறான். அதனால தான் டிடிஹெச்க்கும் உங்க கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்டீங்க வந்திருக்கும். வினோத்தை கொலை பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இங்க பாருங்க சார், நான் உங்க சார் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சார், சுபாஷ் சார் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். மேபி அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மாட்டார். என்ன விஷயம்? எதை சொல்ல மாட்டாரு? அதான் சார்,
சுபாஷ் சார் வினோத்தை இங்கே வேலைக்கு வச்சாரு. ஆனால் அவன் அதுக்கு பதிலாக அருண் சார் ப்ளீஸ் என்னை சொல்ல விடுங்க சார். கடந்த 1 மாசமா வினோத் இங்கே வேலைக்கே வரல. ஆனா தினமும் இந்த ஆபீஸ்க்கு வெளியே வினோத்தை விட்டுட்டு போனதா அவரோட அப்பா சொன்னாரு. ஆமாம், ஆனால் உள்ளே வரமாட்டான். அவன் உள்ளே வராததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சுபாஷ் சாருக்கு எவ்வளோ நஷ்டம் நடந்திருக்கு தெரியுமா? வினோத் மேல உனக்கு ரொம்ப கோபம் இருக்கும் போல இருக்கு. ஆமா, நீ யாரு? உன் கண்ணுல என்ன அடிபட்டிருக்க? சார் நான் அருண், இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஆஃபீஸ்க்கு வெளியே வினோத் அவங்க அப்பா விட்டுட்டு போகும்போது நான் அந்த வினோத்தை வெளியே வச்சு கையும் களவுமா ஒரு நாள் பிடிச்சேன். நான் அவனுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னேன், இப்படி பண்ணாத ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வான்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவன் எதையுமே காதிலே வாங்கல. அப்புறம் இந்த இந்த காயம் அவனால தான் ஏற்பட்டுச்சு. வினோத் எந்த புது கம்பெனிக்கு போறான்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? சார் நான் வினோத் கிட்ட எவ்வளவோ கேட்டேன், ஆனா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சார் இதுக்கப்புறம் வினோத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அதுக்கு இல்லைங்கிற பதில் தான் வரும். அப்படின்னா போன மாசம் வினோத் இந்த டிடிஹெச் கம்பெனில தான் வேலை பார்த்துருக்கான். பங்கஜ் அவனோட போன மாசத்து கால் டீட்டெயில்ஸ் எடுத்து லொக்கேஷன்ஸை ட்ரேஸ் பண்ண, அப்போ தெரிஞ்சிடும் அவன் எங்கே போனான்லாம். அடிக்கடி போன மாதம் வினோத் இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்திருக்கான். அவன் ஃபோன் லொக்கேஷன் இந்த இடத்த தான் காட்டுது. இதோ பாருடா, வாட்ச்மேன் காலையிலேயே தூங்குறான், டியூட்டியை தலையில சுத்தி தூக்கி போட்டான். டேய் ஏந்திரு, ஏந்திரா. யாருப்பா அது? இந்த டிடிஹெச் என்டர்பிரைசஸை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலும் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? கேனத்தனமாக கேட்டுக்கிட்டேன். எழுந்துடுறா. என்ன சிஐடில இருந்து வந்திருக்கோம், எழுந்துரு. சாரி சார், டியூட்டி நேரத்தில் தூங்குறேன். சாரி சார், தப்புன்ட்டேன் சார். இந்த டிடிஹெச் ஆஃபீஸ் இந்த பில்டிங்கில் தான் இருக்கு. இவர் உனக்கு தெரியுமா? சார் இவர் வினோத் சார் ஆச்சு. இவர் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. இந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? சார் மற்றவங்கள பற்றி எதுவும் தெரியாது. வினோத் சார் வந்து போகிறத பார்த்துருக்கேன். ஏன் சார் ஏதோ பிரச்சனையா? நேற்று ஒரு மேடம் வந்தாங்க, உங்களை மாதிரி வினோத் சாரை விசாரிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. யாரு? அவங்க பேர் ஞாபகம் இருக்கா? அவங்க பேர் கேட்கலாம், ஆனால் மேடம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. சரி, அந்த அழகான மேடம் ஸ்கெட்ச் பண்ண முடியுமாடா? ஆமாம் சார். பங்கஜ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லு. வினோத் சார் ஆஃபீஸோட டூப்ளிகேட் கீ உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாம் சார். கொடு. இந்தாங்க. டியூட்டி நேரத்தில் தூங்கக்கூடாது, புரியுதா? இனிமே தூங்க மாட்டேன் சார். இவன் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. சில பாக்ஸஸ்ல பிளாம் பிளாம்னு எழுதியிருக்கு. பாக்ஸில் என்ன? காலி பாக்ஸ் இங்க. தயா இங்க பாரு. Capsules. ஒருவேளை இந்த வினோத் மெடிசின்ஸ் மாதிரி ஏதாச்சும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் காலி இருக்கு. காலியா? இது என்ன புது குழப்பம்? கேப்சூல் காலி, பாக்ஸுங்க காலி, ஆபீஸும் காலி. அப்படின்னா வினோத் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? சார் சார் இங்க பாருங்க, இங்க இந்த லெட்டர் ஹேண்ட் இருக்கு. டிடிஹெச் வினோத் வீட்டில் எரிச்சா மாதிரியே இருக்கு இந்த லெட்டர் பேடோட ஹெட்டும். அதில் அவன் ஏதோ ஒன்று எழுதியிருக்கான், அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு? சார் அபூர்வி, சார் இங்க பாருங்க, இதுக்குள்ள ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காங்க சார். என்னது? வெளியிடு. ஆன் ஆகுதான்னு பாரு. ஆன் பண்ண.
ஏதோ ஒரு இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ். என்ன லைவ் வருது? ம். இதுக்கு அர்த்தம் அந்த வினோத் இங்க உட்காந்துக்கிட்டே அந்த இடத்த வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்தா ஃபேக்டரி இல்லைன்னா வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கு. சார் சார் ஸ்கெட்சு. இந்த பொண்ணு யாரா இருக்கு? எதுக்காக வினோத்தை தேடி வந்திருப்பா? பாஸ், வினோத்தோட உடம்புல அவனோட நெஞ்சில இருந்து எடுக்கப்பட்ட குண்டுனால வினோத்தோட மரணம் நடக்கலாங்கிறது தான் உண்மை. என்ன நீ என்ன சொல்ற சலங்கி? வினோத்தோட மரணம் அந்த புல்லட்னால நடக்கலனா அப்புறம் எப்படி இங்க நடந்துருக்கும்? பாருங்க பாஸ், மரணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த குண்டுனால இல்ல. இத பாருங்க, குண்டு உள்ள நுழையும் போது அது வேகமா உள்நோக்கி பாயும். ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல அது உள்ள பாயும். அதோட பாதையில குறுக்க வர எல்லாத்தையும் அது டேமேஜ் பண்ணிட்டு பாயும். ஆனா வினோத்தோட பாடியில எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. குண்டு கிடைச்ச இடத்துல கூட அதை சுத்தி எந்த டிஷ்யூலயும் டேமேஜ் இல்ல. எப்படி அந்த மாதிரி நடக்கும்? சொல்றேன், இங்க பாருங்க. இந்த துண்டை பாத்தீங்கல்ல, இந்த துகள்கள்லாம் எனக்கு எங்க கிடைச்சதுன்னா வினோத்தோட குண்டு அடிப்பட்ட இடத்துல, அந்த காயத்தை சுத்தி. சரி, என்னதான் இது? இது எப்படி வந்திருக்கும்? அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இது நிறைய இருந்தது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா சேர்க்கணும். அப்பதான் இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் என்னன்னே தெரியும். ஹலோ, என்ன? சார், என்னோட பொண்ணு, என்னோட மக உங்க பொண்ணு பிரீத்தி எப்ப காணாம போனாங்க? இன்னைக்கு இரங்கல் கூட்டம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிரீத்தி எங்க போனான்னே தெரியல. நீங்க உங்களுக்கு போன்ல ட்ரை பண்ணலையா? பண்ண, ஆனா அவளோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நல்ல பையனை கொலை பண்ணியிருக்காங்க, அப்புறம் பொண்ணு மாயமாயிட்டா. இவர் குடும்பத்தை யாரோ சென்டர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல இரங்கல் கூட்டம் நடந்ததுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல? அப்போ அவ்வளவு பேர் இருக்கும்போது உங்க பொண்ணு எப்படி காணாம போயிருக்க முடியும்? நீங்க கவனிக்கலையா? அங்க இருக்கிற யாருமே எதுவுமே பார்க்கலையா? பூர்வி, உங்க வீட்டோட அக்கம் பக்கத்துல அப்புறம் சிசிடிவி கேமராஸ் அங்க ஏதாச்சும் இருக்கான்னு போய் பாரு. ஃபுட்டேஜஸ்ல ஏதாவது தெரியும். சார், ஏன் சார் எங்க குடும்பத்தை தேடி பிரச்சனையா வருது? முதல்ல என்னோட பையனை கொன்னாங்க, இப்ப என்னோட பொண்ணையும் தூக்கிட்டாங்க. என்னோட மக. இந்த பாருங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. உங்க பையன் வினோத் அந்தேரியில ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்காரு. அந்த பையன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்தேரி? இல்ல சார், நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வினோத்தோட ஆபீஸ் பாந்திரால தான் இருக்கு. அவன் வேலைக்கும் அங்கதான் கிளம்பி போவான். அப்படின்னா வினோத் தன்னோட ரெண்டாவது வேலை, அதாவது ரெண்டாவது ஆபீஸ பத்தி எதுவுமே சொல்லலையா? வேணும்னு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம அவர் மறைச்சிருக்கலாம். மேபி உங்க மகளுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏதாச்சும் தெரிய வந்திருக்கலாம். ஏன்னா வினோத்தோட கொலைக்கும் அவரோட இன்னொரு புது கம்பெனி, அதாவது டிடிஎச்ன்ற கம்பெனிக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இப்போ இது எல்லாமே பிரீத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சார், இந்த வண்டியில தான் பிரீத்தியும் அந்த இன்னொரு பொண்ணும் போனாங்க. வீட்டுக்கு வெளியே போட்டிருந்த சிசிடிவியை பார்த்தப்ப இந்த வண்டி தான் சார் இருந்துச்சு. சார், டிராஃபிக் போலீஸ் தான் இந்த வண்டி இங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. வண்டி திறந்திருக்கு. டேஷ்போர்ட்ல ரத்தம் இருக்கு. சார், அவங்க பிரீத்தியை தாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது அவளோட தான் இருக்கலாம். இடமே வித்தியாசமா இருக்கே சார். கண்டிப்பா இங்கதான் பிரீத்தி அக்கம் பக்கத்துல வச்சிருப்பாங்க. இது பிரீத்தி. பிரீத்தி, பிரீத்தி,
யாரும் இல்லையே. பிரீத்தி பிரீத்தி, பிரீத்தி ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளுக்கு இந்த நிலைமை. பிரீத்தி பிரீத்தி, உன்னை என்ன செஞ்சாங்க? நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு பொண்ணு வந்தா அண்ணனோட இரங்கல் கூட்டத்துக்கு. அவதான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தா. அண்ணனோட ஒரு பாக்கெட் அவகிட்ட இருக்கிறதா என்கிட்ட சொன்னா. ஆனா என்கிட்ட தரணும், கொஞ்சம் வரியான்னு கேட்டா. அதோ பின்னாடி வச்சிருக்கேன். பங்கஜ், அந்த பொண்ணோட ஸ்கெட்சை காட்டு. இந்த பொண்ணா? இது அந்த பொண்ணுதான். என்னோட கை, உன்னோட கைகள் வேலை செய்யறத நிறுத்திவிச்சு. அப்புறமா மெல்ல மெல்லமா உன்னோட முழு உடம்பும் பேரலைஸ் ஆயிடும். உன்னோட உயிரை காப்பாத்தலாம். ஆனா அதுக்கு நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். வினோத்தோட பார்ட்னர் யாருன்னு. நான் அண்ணனா போன்ல பேசிட்டு இருக்கத கேட்டிருக்கேன். வினோத்தோட பார்ட்னர் யாரு? ஒருவேளை நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பார்ட்னர் தான் காரணமோ? கூடவே அந்த பொம்பளை வினோத்தோட பார்ட்னரை ஏன் தேடிக்கிட்டு இருக்கா? ஏதோ ஃபேக்டரிக்கு வெளியே வினோத் தன்னோட பார்ட்னரை சந்திக்க கூப்பிட்டதா நீ சொன்னல. ஒருவேளை நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தோமே அந்த இடமா அது? வினோத்தோட லேப்டாப்ல பார்த்தோம். வினோத் அந்த ஆள் கூட போன்ல பேசும்போது நீ ஏதாச்சும் கேட்டியாமா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏதாச்சும் ஒரு பேரு, இடத்தோட பேரு? கோரேகான்னு சொன்னதை கேட்டேன். கோரேகாம். கோரேகாம்? பங்கஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு இடத்த பார்த்தோம்ல, அது கோரேகாமா தான் இருக்கணும். தேடிப்பாரு. இந்த ஃபேக்டரி, அந்த பொண்ணு, அப்புறம் வினோத்தோட பார்ட்னர், கேஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த தடவை அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா எல்லா கேள்விக்கும் இடம் தெரிஞ்சிடும். பூர்வி, உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சார், இந்த கேஸ் ரொம்ப குழப்புது. அடுத்தடுத்து ரொம்ப குழப்பமா போயிட்டு இருக்கு. உண்மையான கொலைகாரன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல இந்த வினோத் பையனை கொலை பண்றாங்க. அதுவும் ஒரு மூடப்பட்ட வீட்டுக்குள்ள. சாட்சிகளும் இல்ல, தடயங்களும் இல்ல. இந்த வினோத்தை பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு ஒரு வேலை கிடையாது, 2 வேலைன்னு நமக்கு தெரிய வருது. ஆனா அவங்க வீட்டாளுகளுக்கு இத பத்தி எதுவுமே தெரியல. அப்புறம் இவன் தன்னோட 2வது ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபேக்டரியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்தவங்களாம் சார்? இந்த மத்தவங்க எல்லாம் மத்த எல்லா கிரைம்லயும் பார்ட்டா இருக்கிறவங்க. ஆனா இப்போ உண்மையான குற்றவாளி நம்ம பிடியில இருந்து தூரமா இருக்கான். அப்புறம் இந்த வாட்ச்மேன் கடந்த 1 மாசமா வினோத் ஆபீஸ் எடுத்து நடத்திக்கிட்டு வரான். ஆனா இந்த வாட்ச்மேனுக்கும் அதை பத்தி ஒன்னும் தெரியல. வினோத் இவனுக்கு பணம் கொடுத்து வாய மூட வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் சார், அந்த அருண், ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடந்திருக்கு. அது கை கலப்பு வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் இந்த சுபாஷ், வினோத்தோட பழைய கம்பெனி ஓனர், 1 மாசமா வினோத் ஆபீஸுக்கே போகல. ஆனா இருந்தாலும் கண்டுக்கவும். அப்புறம் தலைமறைவா இருக்கிற இந்த பார்ட்னர், இவனை ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளையும் யாரும் பார்த்ததில்ல. இந்த வினோத்தோட ஆபீஸை பத்தி அந்த ஆபீஸோட பார்ட்னர் யார்கிட்டயும் எதையோ சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த பார்ட்னர் தான் வினோத்தை கொலை பண்ண ஒரு குற்றவாளியா கூட இருக்கலாம். ஆனா என்கிட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு. வினோத்தை எதுக்காக கொலை பண்ணியிருக்காங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தேடிக்கிட்டு இருக்க எல்லா கேள்விக்கான பதிலும் வினோத் எந்த ஃபேக்டரியை கண்காணிச்சுட்டு வந்தாலும் அதை கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். பங்கஜ், என்ன ஃபேக்டரி பத்தி தெரிய வந்துருச்சா? கிரேட். சார்,
இந்த ஃபேக்டரி ரொம்ப நாளா மூடியே தான் இருக்கான் சார். நோ என்ட்ரி போர்டு. அப்ப அந்த கேமரா இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். இதோ இருக்கு. ப்ளோ. இது அங்கேயும் இருந்துச்சு ப்ளோ. வினோதோட ஆபீஸ்ல சில கேப்சூல்ஸ் கிடைச்சதுல அது இதான் சார். இந்த கேப்சூல்ஸ் ஃபுல்லா இருக்கு. அது காலியா இருந்துச்சு. அப்படின்னா இந்த கேப்சூல்ஸ் அங்கேயும் இங்கேயும் கை மாறி பாக்ஸஸ் இதுக்கு முன்ன பின்ன நகர்த்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளுங்க. இந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒருவேளை வினோத்தோட பார்ட்னரோ? இந்த பொண்ணோட மரணம் 48 மணி நேரம் முன்னாடி நடந்திருக்கு. சலோங்கி சார் சொன்னாங்க. யாரோ சுட்டிருக்காங்க. வினோத் 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேக்டரியில என்ன அப்படி நடந்துகிட்டு இருந்தது? அப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோட பாடியும் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கேப்சூல்ஸ், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாமே இருக்கு. சார் கேப்சூல்ஸ்ல நமக்கு கிடைச்ச பவுடர், ஒருவேளை இதெல்லாமே அதுக்காக தான் நடக்குதோ? ஜஸ்ட் ஒரு பவுடருக்காக யாராவது இன்னொருத்தவங்க உயிர் எடுப்பாங்களா சார்? அப்படி என்ன அந்த பவுடர்ல இருக்கு முக்கியமா? பவுடர்ல என்ன இருக்குன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். சலோங்கி சாரோட லேபுக்கு ஏசிபி சார் போயிருக்காரு. அசருதே அசருதே உன் குத்தம்மா. ஏய் சலோங்கி, என்ன சொன்னுக்கு? இது ஆம்படித்து. என்ன? ஒரு மாதிரியான போதை மாத்திரை. ஓ, இதுதான் விஷயமா? அப்புறம் இங்க பாருங்க, இதோட இந்த பேக்கேஜிங் ஒரிஜினல் கேப்சூல். அதாவது நீ என்ன சொல்ல வரேன்னா போலி மருந்து ஒரிஜினல் பேக்கேஜ்ல வருதா? ஞாபகம் வந்துச்சு. நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல வினோத் அவன் நெஞ்சில் இருக்கிற புல்லட்னால ஏன் சாகலன்னு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ். இதனால தான் சாகல. இங்க பாருங்க, ஆக்சுவலா வினோத் ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்தான். அவன் எந்த டைம்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்தானோ அங்க ஒரு ராபரி நடந்தது. ராபரியில இவனுக்கு குண்டடிபட்டிருக்கு. டாக்டர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு, ஆனா குண்டை உள்ளே விட்டுருக்காரு. குண்டை வெளியில எடுத்தா வினோத்தோட உயிருக்கே பெரிய ஆபத்து. ஏப்பா சலோங்கி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த குண்டுனால வினோத்தோட உயிர் போகலைன்னா அவ எப்படி செத்து இருப்பான்? அப்புறம் பாஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்களுக்கு வெள்ளை கலர்ல சின்ன சின்ன துகள்கள்லாம் காமிச்சேன்ல? ஆமா பாஸ், நான் அந்த எல்லா பீஸையும் ஒன்னா இணைச்சு இத பாருங்க, இத ரெடி பண்ணிருக்கேன். என்ன சலோங்கி, இத பார்த்தா வெள்ளி மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு சில்வர் காயின். பொழச்சண்டா. இவர்தான் ஃபேக்டரியோட ஓனர் சார். வரமாட்டேன்னு சொன்னாரு. என் ஸ்டைல அன்பா சொன்னேன், அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. சரிங்க பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு கை வர மாட்டேங்குது, கழுத்தை திருப்ப முடியல. இந்த மாதிரி யாராவது புரிய வைப்பாங்களா? தப்பு இல்லை இது. புரியாம நடிக்கிறவங்கள தயா இப்படித்தான் புரிய வைப்பா, தெரியுதா? சரி சொல்லு, உன் ஃபேக்டரியில என்ன நடந்துட்டு இருக்கு? சொல்லு சீக்கிரம். சார், நான் என்னோட ஃபேக்டரியில போலி மருந்துகளை தயாரிச்சிட்டு இருந்தேன். தயாரிச்சு மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு நல்ல பணம் வந்துட்டு இருந்தது சார். ஆனா யாரோ ஒருத்த மருந்துகளை திருடி வெளியே வித்துக்கிட்டு இருந்தான்.
அதனாலதான் இந்த திருட்டுக்கு பின்னாடி யாரு இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானு ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சா. பொண்ணை வச்சா? யார் அந்த பொண்ணு? சார் சார் நான் அவளை ஃபாரின்ல இருந்து வர வச்சேன். அவ கொலை பண்றதுல எக்ஸ்பர்ட் சார். ஓ, கொலை செய்யறதுல எக்ஸ்பர்ட்டா? இப்போ எங்க இருக்க? அவ இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது சார். அவ தான் எப்பவும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா சார். 6 வெவ்வேறு நம்பர்ல இருந்து என்னைய காண்டாக்ட் பண்ணுவா சார். தெரியும். அந்த எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு உண்மையா சொல்லு, உன் ஃபேக்டரியில் ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சதுல அது யாருது? சார் அந்த பாடி வந்து ரியாவோடது. அவ என்னோட ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ என் ஃபேக்டரியில இருந்து மருந்துகளை திருடுறதுக்கு வினோத்னு ஒருத்தனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அந்த விஷயம் அந்த கில்லர் லேடிக்கு தெரிய வந்துருச்சு. அவ தான் ரியாவை கொன்னுட்டா சார். சார், வினோத்தோட பார்ட்னர் ரியாவா தான் இருக்கணும். இல்ல பங்கஜ், வினோத்தோட பார்ட்னரா இருக்கிறது ரியா இல்ல. ஏன் சார்? எந்த பொம்பளை வினோத்தோட பார்ட்னரை தேடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காளோ அவ அந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி தான் கொலை பண்ணியிருக்கா. அதோட அந்த பொண்ணு பிரீத்திய இப்பதான் கிட்னாப் பண்ணியிருக்கா. ஒருவேளை இந்த ரியா வினோத்தோட பார்ட்னரா இருந்திருந்தா இந்த பொம்பளை பிரீத்தி கிட்ட வினோத்தோட பார்ட்னர் யாருன்னு கேட்டிருக்க மாட்டா. அப்படின்னா சார் அந்த பொண்ணு இன்னும் வினோத்தோட பார்ட்னரை தேடிட்டு இருக்கலாம். சார், விவேக்குக்கு அந்த பொம்பளை வெவ்வேறு 6 நம்பர்ல இருந்து கால் பண்ணால சார். அதுல எல்லா நம்பரும் ஆஃப்னு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்பதான் அதுல ஒரு நம்பர் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு. அப்படின்னா கண்டிப்பா யாருக்கிட்டயோ பேசுறதுக்கு தான் இந்த பொம்பளை இதை ஆன் பண்ணியிருக்கா. ட்ரேஸ் பண்றதுக்கு 1 நிமிஷம் நமக்கு போதுமானதாச்சே. வேலையை ஆரம்பி பூர்வி. கில்லர் பொம்பளை இப்பதான் என் முன்னாடி உள்ள போயிருக்கா. கணபதி பாப்பா ஓரியா, மங்களமூர்த்தி ஓரியா. சப்னா இப்பதான் உள்ள போயிருக்கா. இவ அவளே தான் வினோத்தோட ஃப்ரெண்டு. இதுல நான் எல்லாம் சரக்கும் கொண்டு வந்திருக்கேன். நான் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவேன். பங்கஜ், நீ ஒன்று பண்ணு. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பேக் இருக்குல்ல, அதை பறிச்சுட்டு ஓடு. சார் என்ன சார் சொல்றீங்க? பேக்கை பறிச்சுட்டு ஒன்னா கில்லர் அடிப்பாங்க, அப்புறம் பப்ளிங்க அடிப்பாங்களா சார்? சொல்றத கேளாண்டா டேய். பேக் அங்கிருந்து புடிங்கிட்டு ஓடுற தடியா. சரி, என் காசை கூட அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்ப முடியும். நில்றா, எங்க போற? ஏய் நில்றா. ஒண்ணும் புரியலையே. ஏய் இல்ல. ஏய் அவரு. ஏய் எங்க ஓடுற? இல்ல. ஏய் உருளைக்கிழங்கு வா, பேக் குடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க? பணத்தாசையில நீ உன் ஃப்ரெண்டையே பலி கொடுத்துட்டியா? அவளை கொலை பண்ணிட்டல? இல்ல, போய் நானும் வினோத்தை சேர்ந்து வேலை பண்ணது உண்மைதான். என்னுடைய உதவியால அங்க இருந்து போலியான மருந்துகளை திருடி வினோத் அந்த போலி மருந்துகளை பாஸ்க்கு அனுப்பி வைப்பாரு. இந்த வேலைக்காக
பாஸ் எங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. யாரு உன் பாஸ்? சார் அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வினோத் தான் அவர் கூட டீல் பண்ணிட்டு இருப்பாரு. யார் நல்லா தான் இருந்திருக்கு. வினோத்தை கிளியர் பண்ணிட்டு போலி மருந்து பிசினஸை நீயே பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வினோத் சாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் அந்த பயத்துல கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணாம தான் இருந்தேன். அதனாலதான் என்கிட்ட மீதி எவ்வளவு சரக்கு இருக்கோ எல்லாத்தையும் வித்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். அப்புறம் நீ வினோத கொல்ல நீ தானே சந்தர்ப்பம் தேடிட்டு இருந்த. அதுக்கு தானே உன்னை வேலையில வச்சாங்க. இல்ல சார், வினோத்தை கொன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு பதிலா வினோத்தால திருடப்பட்ட அந்த மருந்துகளை பத்தி கூட என்னால கேட்க முடியல. அதுக்கு முன்னாடி அவனை கொன்னுட்டாங்க. அப்படியா? நீ கொல்லல, நீயும் கொல்லல, அப்ப அவன் தன்னால செத்தானா? நீங்க எங்களை எதுக்கு சார் வர சொன்னீங்க? ஏன்னா வினோத்தை கொல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால நீங்க யார் வேணா வினோத்தை கொண்டு இருக்கலாம். சார் நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? வினோத் என்னோட பையன். பேராசா, ஈஷா, எரிச்சல், பழி, கோபம். வினோத்தை கொலை பண்றதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் இவ்வளவு காரணம் இருந்திருக்கு. சார் வினோத் என்னோட அண்ணன். நாங்க எதுக்கு அவரை கொல்லணும்? வினோத் அண்ணனை கொலை பண்ணவும் உங்க கையில சிக்கல. அதனால நீங்க எங்களை மாட்டி விடுறதுக்கு கதை சொல்றீங்களா? வினோத்தை கொலை பண்ணவன் எனக்கு கிடைச்சு. வினோத்தோட இந்த கொலை ஒரு சில்வர் காயினால நடந்திருக்கு. சாதாரண ஒரு வெள்ளி காசுனால. அந்த வெள்ளி காசு இதுதான். வெள்ளி காசு. சார் இந்த வெள்ளி காசுனாலயா? இத வச்சு எப்படி ஒருத்தரை கொல்ல முடியும் சார்? ஆமா, எங்களுக்கு முதல்ல அப்படிதான் தோணுச்சு, ஒரு வெள்ளி காசை வச்சு ஒருத்தரோட உயிரை பறிக்க முடியுமான்னு. ஆனா எங்களோட ஃபாரன்சிக் டாக்டர் மிஸ்டர் சலோங்கி இது நல்லபடியா செக் பண்ணி சோதனை போட்ட போது இந்த காசுக்குள்ள அவருக்கு கிடைச்சது ஒரு சின்ன இடம். அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு பாம். இந்த பாம்பை ஒரு சர்க்கியூட்டோட இணைச்சிருக்காங்க. வினோத்துக்கு இந்த காயின் கிடைச்சப்போ ஷர்ட்டோட மேல் பாக்கெட்ல அவன் அந்த காயினை வச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினோத்தோட மொபைல் போன் ரிங் ஆச்சு. அந்த போனை வினோத் எடுத்தப்ப இதுக்குள்ள வச்சிருந்த அந்த பாம் வெடிச்சிருச்சு. எல்லாம் கிளியரா இருக்கு. இந்த சில்வர் காயினை யாரு வினோத்துக்கு கொடுத்தாங்களோ அவன் தான் கொலைகாரன். இந்த காசை யார் கொடுத்திருப்பாங்க சார்? கொலைகாரன் யாரு? உங்கள ஒருத்தன் தான் அதான் கொலைகாரன். இங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்களோ எல்லாருக்கும் வினோத்தை ரொம்ப நல்லா தெரியும். என்ன விஷயம் சார், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? அட சுபாஷ் ஜி, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கேஸ் கொஞ்சம் சுத்த விட்டுருச்சு. உங்களோட உதவி தேவைப்படுது. எங்க கிட்ட ஒண்ணு இருக்கு, அது உங்களோட தான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆனா அதுதான் இந்த பொருள். உங்களுக்கு இது அடையாளம் தெரியுதா? வினோத்துக்கு நீதானே இந்த சில்வர் காயினை கிஃப்ட் பண்ண. ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிக்க. வினோத் தன்னோட ஃபேக்டரியில போலி மருந்துகளை தயாரிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தானே தெரிய வந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், வினோத் ஃபேக்டரியில இருந்து போலி மருந்துகளை நான் திருடி ஏன் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு. அந்த இடத்துல இருந்து மருந்துகளை திருடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதான் வினோத்தை அந்த வேலைக்கு அவனை நான் வச்சேன். ஆனா வினோத் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா. அவ இன்னொருத்தன் கூட டீலிங் வச்சிருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் என் வழியில இருந்து அவனை தூக்கணும்னு முடிவு பண்ணேன்.
விவேக்கும் இதை பத்தி சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் அவன் இந்த சோனாலியை ஹையர் பண்ணான். வினோத் கிட்ட பாம்பை கொடுத்தது நீதான். அதுல அமோனியம் நைட்ரேட் கெமிக்கல் இருந்திருக்கு. நீதான் இந்த கெமிக்கலை உற்பத்தி பண்ணி வித்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும். நீதானடா அந்த லிஸ்ட்டே எங்களுக்கு அனுப்புன. மறந்துட்டீங்க. போலி மருந்துகளை சந்தைக்கு கொண்டு வந்து பல லட்சம் பேரோட உயிரை பணையம் வச்சு நீங்க எல்லாரும் விளையாடி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தண்டனை சரியா இருக்கும். அது தூக்கு.